தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவேகா வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? இந்த 3 நாள்ல உங்களோட உங்களோட பார்வையில் இந்த ஆட்சி எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஏமாற்றமா தான் பிரதர் இது. ஏன் அப்படி சொல்றீங்க? இவங்க தொடர்ச்சியா வந்து ஒரு அரசு பதவின்றது படித்தவர்களுக்கும் எவ்வளோ இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அத்தனை இளைஞர்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வேலையும், ஒரு டிகிரி முடித்தவர்கள் படிக்காத வேலையும், ஒரு பிரதான ஜோதிடருக்கு கிடைக்கும்னா அது எவ்வளோ பெரிய அவமானம். படித்தவங்களுக்கு அவமானம் இல்லைங்களா? அது செஞ்சிடக்கூடாது. அது மாதிரி அதிமுகலேருந்து பிரிவு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து சந்திக்கிறது, ஒரு கட்சியை பலவீனப்படுத்தி தான் வளரணும்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமானது. இது அரசியல்ல ரொம்ப சாதாரணம்னு சொல்றாங்களே விஜய் ரசிகர்கள். இது உண்மைதானே. அரசியலில் தாவறது சாதாரணம் தான் பிரதர். நான் என்ன சொல்கிறேன், இவங்க வந்து ஆதரவு நிலைப்பாட்டை தங்கமணி இது போன்ற அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் கட்சி தாவி பாருங்களேன், உங்கள் மேலே கட்சி தடுப்பு சட்டம் பாயும். இந்த 32 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. ஒரேடியாக போய் தாவேக்கால ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஆபத்தாக இருக்கும், பறிக்கப்படும். உங்களை நம்பி வாக்கு செலுத்தவங்க முட்டாளாக இருப்பாங்க. இதை அவங்க செய்ய தயாராக இருக்காங்களான்னு கேளுங்க. இது ஒரு வகையான நாடகம் தானே. இன்னைக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருப்பார் விஜய் எதிர்த்து. நம்ம படத்தில் பார்த்த விஜய்க்கு நேரில் பார்க்குற விஜய்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வித்தியாசம் உண்மைதானே பிரதர். அது நேரில் அவர் நடிகராக இருக்கும்போது, ஒரு கட்சி ஆரம்பித்து தலைவராக இருக்கும்போது ஊடக சந்திப்பை அறவே தவிர்த்து விட்டு வந்தவர் திடீர்னு அத்தனை பேரும் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்திலையும் தேவையில்லையும் அவர் இருக்காருல்ல. இப்போ நீங்கள் மறைக்க முடியாதுல்ல, சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேனே, ஒரு சிலதை வந்து சொல்லும் போது இப்போ அவங்க பிரேமலதா விஜயகாந்த் கேட்ட ஒரு 4 கேள்வி வந்து சரியான கேள்வி. ஜோசியரை ஏன் போட்டிங்கன்னு கேட்டாங்க. இப்போ அதற்கான ஜீவோ வந்து மறுத்துருக்காங்க. இப்போ அந்த அரசு பதவி வந்து வேணாம் அப்படின்னு ரிவோக் வாங்கியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. அதாவது இது மாதிரி எதிர்க்கிறவங்க இருந்தால் தான் நீங்கள் ஆளுமையோடு ஆட்சி செய்ய முடியும். இதை தவறோ இதை சுட்டி காட்டுறதோ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை விட முட்டாள் யாருமே இல்லை. சார், இன்னைக்கு வந்து ஒரு எவ்வளவோ தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாரு. பதவியேற்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னா கஜானா காலின்ட்டு போட்டார். இது எப்படி பார்க்குறீங்க? மக்களை வந்து முட்டாளாக்குற மாதிரி நினைக்கிறீங்களா? ஆமாம், உண்மைதானே. கஜானா எப்படி காலின்னு சொல்லலாம்? ஒரு நாட்டோட ஒரு நாளோட வருமானம் அது வரியில் 53,000 கோடி வரும் கலாலில். இது எப்படி நீங்கள் கஜானா வந்து காலியாக இருக்குன்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமானது, பிற்போக்குத்தனமானது. ஒரு சாமானியன் பேசலாம், ஒரு நாட்டு ஆளுகிற முதல்வர் அது மாதிரி பேசக்கூடாது. இதை தொடர்ந்து சீமான் அவர்களை வந்து இவங்க ரொம்ப தாக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் முடிஞ்சிச்சு, மக்கள் அவர் ஏற்கலன்னு சொல்லிட்டு அவர் வந்து டெபாசிட் இழந்துச்சு, அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க தாவேக்காவை சேர்ந்தவங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆளுமையோட ஒரு நபர் மக்களுக்காக போராடி 120 வழக்குகள் வாங்கினவரை அவர் ஒரு கேலி சித்திரமாகவும் ஒரு மெட்டீரியலாகவும் டோல் மெட்டீரியலாகவும் பயன்படுத்துகிற தாவேக்கா இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். உங்களுக்கு அந்த சந்தோஷ கழிப்பில் மதமையில் ஆளலாம். ஆட்சின்றது நிலையானது கிடையாது. இந்த 5 வருடம் தான் உங்கள் ஆட்சின்னு கற்பனையில் கூட நீங்கள் எண்ணி வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பெரும்பான்மையோடு அங்கே நிற்கல. உங்களுக்கு திமுக ஒரு 8 அமைச்சர், ஒரு 8 எம்எல்ஏவை அமைச்சு விட்டதுனால தான் உங்களால் ஆட்சி செய்ய முடியுது. இதுவே உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. இப்போ அதிமுக வந்து ஆதரவு கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்கள தாவேக்கால இணைய சொல்லுங்களேன். முடிஞ்சா அவங்களோட எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்படும், கட்சி காவல் தடுப்பு சட்டம் போடுவாங்க. இது நடக்குமா இல்லையா? இப்போ அந்த 8 அமைச்சர்கள், அந்த 8 எம்எல்ஏக்கள் யார் ஆதரவு நிலைப்பாடு? திமுக கூட்டணியில் இருந்தவங்க. அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் பெரும்பான்மை கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, மக்களுக்கு என்ன செய்கிறோமோ அதை ஆக்கப்பூர்வமாக பேசுங்க. அதுதான் நல்லது. டோல் மெட்டீரியலாக ஒருத்தரை இழிவுபடுத்துறது பண்ணால் திரும்ப அடிக்கப்படும். ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கீங்க, கேள்வி கேட்குற அதிகாரத்தில் மக்களாகிய நாங்கள் இருக்கோம், நாங்கள் அதை ட்ரோல் பண்ணுவோம். சார், இதை தொடர்ந்து அவரை பற்றி விமர்சனம் பண்ணாலே அவங்க வந்து கைது பண்ண வேண்டிய சைபர் கிரைமில் நிறைய குற்றம் தாவேகா சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ட்விட்டர் ஐடி பிளாக் பண்ணுறதா இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குது? இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை தமிழ்நாட்டில். கொடுமையானது தான். அதாவது ஜனநாயக பேச்சுரிமை பறிப்புன்னு சொல்லலாம். பேச்சுரிமை எல்லாருக்குமே சுதந்திரம். நீ பேச மாட்ட, நீ வந்து இது கொடுக்க மாட்ட, பேட்டி கொடுக்க மாட்டேன்னா அது உன்னோட இருந்துக்கிட்டோம். கேள்வி கேட்குற அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா வாக்களித்த மக்களோடு நானும் வாழ்கிறேன். நான் உனக்கு வாக்களிக்கலனாலும் பரவாயில்ல, நீ முதலமைச்சராக இருக்கிற, இந்த மாநிலத்தின் முதல்வராக இருக்கீங்க, நான் கேள்வி கேட்குற எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை பறிக்கிற மாதிரி தான் இந்த செயல் நான் பார்க்குறேன். சார், எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் கிட்ட ஆக போகுது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி மக்களை போய் ஒரு பார்க்கலன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மக்கள் தான் மூஞ்சில் கறி பூசிக்கணும், தலையில் மண்ணவாரி பூசிக்கணும். இதுதான் நான் சொல்ல முடியும். நன்றியாவது தெரிவிக்கணும்ல. குளத்தூரில் தோத்தார் இல்லைங்களா, இவர் சொன்ன அதே தீய சக்தி முதலமைச்சர் தான் முன்னாள் முதலமைச்சர் போய் பார்த்தாரு. பரவாயில்ல, இந்த முறை நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டே கை காட்டிட்டு தானே வந்தார். தோல்விக்கானவரே போய் சந்திச்சிட்டாரு. வெற்றி பெற்ற யாரும் மமதியில் ஆடிட்டு இருக்கீங்க. அது பின்னாடி தெரியும், போக போக வருகிற தேர்தல் அவர்களுக்கு அதை பிரதிபலிக்கும். சார், விஜய் மட்டும் இல்லை, ஜெயிச்சவங்க யாருமே இன்னும் தொகுதி பக்கம் வரல. அதான் நான் தான் சொல்கிறேனே பிரதர். இது என்னன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், இனி நம்ம தான், நான் அந்த 5 வருஷம் நான் தான் இந்த ஏரியா சட்டமன்ற உறுப்பினர் நீ நினச்சேன்னா உன்னை விட முட்டாள் யாருமே கிடையாது.
இன்றைக்கி ஒன்று அரியணையில் உட்கார வச்சுங்க, திடீர்னு கீழே கூட தூக்கி போடலாம், வாய்ப்பு இருக்குது. இதே மக்கள் வந்து உன்னை அடுத்த முறை வரும்போது உன்னை வரவேற்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வரவேற்க முடியாது. சார் அன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் முதல்வர் போய் பார்த்தப்போ சீமான் வந்து முதல்வர் கிட்ட பெட்டி வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. விஜய் போயிட்டு சந்திக்கிறாரு, இது அவர் சூட் கேஸ் வாங்கிட்டார், அப்படி தான் ட்ரோல் பண்ணணும், வேறு என்ன பண்ண முடியும்? ஏங்க நீங்கள் சந்திக்கும் போது அது வந்து அரசியல் மாண்பாக இருக்கிறது. ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் அண்ணன் இறந்ததுக்கு இப்போ ஒரு துக்க நிகழ்வில் போய் கலந்துக்கிறாரு, இது என்ன தவறு? அது உடனே பெட்டி வாங்கினாங்க, ஏஐ ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி யூஸ் பண்ணி பெட்டி வாங்குற மாதிரி கொடுத்தாங்க. இன்றைக்கி அதை அப்படியே திரும்புது இல்லை, அம்பு மாதிரி அவங்க பக்கம் திரும்புது, சூட் கேஸ் வாங்குற மாதிரி ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி அனுப்புகிறாங்க. இதுதான் நடக்கும். நாங்கள் கட்சி அதிகாரத்துலேயோ ஆட்சியிலோ இல்லை பிரதர். நீங்கள் எங்களை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கலாம், நாம் தமிழ் கட்சியை நீங்கள் பேன் பண்ணலாம், நீங்கள் ஒரு மாதிரி ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற உங்களை நாங்கள் அசைச்சு பார்க்க முடியும். காரணம், நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க. நாங்கள் வாக்களித்தவங்க வேணால் சும்மா இருக்கலாம், வாக்களிக்காத நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நீங்கள் செய்கிற நல்லதுக்கு வரவேற்போம், கெட்டதுக்கு எடுத்து பேசுவோம். சார் இப்போ இலங்கை தமிழர்களை அழிச்சதுல பெரும் பங்கு வந்து காங்கிரஸ்க்கு இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜயோட செயல்பாடுகள் வேற மாதிரி இருந்தது. எலெக்ஷனுக்கு அப்புறம் அதே காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாரு. இல்லை, இது அண்ணன் சீமானும் அவரும் பேசும்போது இந்த வார்த்தையே சீமான் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் உதவியோடு நம்ம ஏன் ஆட்சி செய்யக்கூடாதுன்னு. அதுக்கு அண்ணன் பதில் சிறப்பாக சொல்லியிருப்பார். நம்ம இனத்தையே கொண்ட துரோகி தம்பி, நம்ம அவளோட பயணிக்கிறதுன்றது, நீங்கள் அப்படி ஒரு உணர்வோடு இருப்பீங்கன்னா என்னோட பயணிக்கிறது கஷ்டம்தான், உங்களுடைய மனதும் என் மனதும் ஒத்த மனதாக இருக்குது, அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காருல்ல. அதான் நான் தான் சொல்கிறேனே பிரதர், இவங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காரதுக்காக இவன் காலையும் பிடிப்பாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதுதான் இப்போ சமீபத்தில் நடந்துட்டுருக்கு. ஒரு தேர்தல் முடிவும் ஒரு கூட்டணி பேரமும் அதை தீர்மானிக்குது இல்லையா? இப்போ நேஷனல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் பெரிய அளவில் பேசப்படுது. ரூட் மாஃபியான்னு ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சீமான் அட்டாக் பண்ணாங்க. திமுக கிட்ட பணம் வாங்கிட்டாரு, சீமான் மாற்றி பேசுகிறாரு, சீமான் ஒரு பர்சனல் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்து வெளியில் போட்டு அவரை டேமேஜ் பண்ணாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு நேஷனல் மீடியா வரைக்கும் அதை பேசுகிறாங்க. இல்லை, இது இப்போ பேசியிருக்கக்கூடாது, எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பத்திரிகை ஊடகம் தன் நிலையை மறந்துட்டு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற அந்த நிலைப்பாடே தவறுன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு சின்ன ஊடகமாக இருக்கட்டும், சின்ன வலைவலியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெரும்பாலானவர் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ட்ரோல் பண்ணி ஒரு இமேஜை ஏற்றி கொடுக்கறது, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள தாழ்த்தி விடுறது, இது ஊடக தர்மமே கிடையாது, அறமே கிடையாது. இது இப்போ இல்லை, இது எப்போத்துலேருந்து நடந்துட்டு தான் இருக்குது. சார் இப்போ மதன் கௌரி தெரியுமா, யூடியூபர், அவர் வந்து அந்த ரூட் மீடியாக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளி வந்திருக்கு. ஸோ அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து விஜய் அவர்களை ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படி அவர் செஞ்சதா இருந்தால் பணம் வாங்கி கொண்டு பண்ணாருன்னு நம்ம வச்சுப்போம், சரிங்களா? ஏன்னா ஒரு முதல்வர் அவர் வந்து ஆட்சி தொடரணும்னு நினச்சி ஒரு ரூட் மாஃபியா எடுத்து 1 10 காட்டுறது, 10 100 காட்டுறது, அதெல்லாம் வேறு எங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜிக்கு நீங்கள் என்ன பதிவு போட்டாலும் கண்டுபிடிக்க தயாராக இருக்குது. அதிநவீன தொழில்நுட்பமோ அதிநவீன ஒரு கைபேசி போதும், நீங்கள் அனுப்புகிற புகைப்படம் ஃபேக்ட் செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிடலாம். அதனால் நீங்கள் பண்ணுறது நீங்கள் மாட்டிப்பீங்க. இப்போ ஒரு சமீபத்தில் டிவிக்கு எம்எல்ஏ செப்பல் கூட இல்லை, நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் வரேன், சரி 2.5 கோடி சொத்து மதிப்புள்ளவர் எப்படி செப்பல் இல்லாமல் இருப்பார்? அவருக்கு ராயல் என்ஃபீல்டு 3 லட்ச ரூபா ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருக்காரு சொந்தமாக அஃபிடாவிட்டில். அவர் எப்படி எனக்கு வண்டியே கிடையாது, அப்போ எங்களுக்கு மட்டும் நான் வண்டி இருக்கா? நாங்கள் சொந்தமாக கார் வச்சுருக்கோமா? நாங்களும் பைக்கில் தானே வரோம், செப்பல் கூட இல்லாமல் நாங்கள் இருக்கோம். அதான் நாகரிகமா? செப்பல் இல்லாமல் போகிறது வர்றது தான் நாகரிகமா? நடிக்கிறது க்ளீனாக தெரியுது, அதற்கு அந்த ஊடகம் சொம்பு தூக்குற மாதிரி எனக்கு தெரியுது. அதை எடுத்த மீடியாவை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு விஜய்க்கு. ரீல்ஸில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ரீல்ஸ் போட்டு மக்களை இவங்க ஏமாற்றிட்டாங்களா? உண்மை தானே. இதே அதிமுகவும் அது மாதிரி செஞ்சதெல்லாம் நிறைய இருக்குது. பிஎன்எஸில் இது போன்ற சின்ன வலையொலிங்க, சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிற வலையொலியில் போயிட்டு அந்த தண்ணியில் நடந்து போகிற மாதிரி, சாக்கடையில் நடந்து போகிற மாதிரி அவங்களும் ரீல்ஸ் போட்டாங்க இல்லைங்களா? ஒரு உண்மையான ஆள் இறங்கி போகிறதுக்கும் ரீல்ஸ் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அவர் சகோதரர் உதயநிதி சொல்கிறது ஒரு வகையில் சகோதரர் விஜய் வந்து ரீல்ஸில் தான் ப்ரமோட் ஆனார். சமூக வலைதளம் உதவி இல்லாமல் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அதே நேரத்தில் சமூக ஊடக உதவினால தான் அவர் ஈஸியாக வந்து மக்கள் இடத்துல ரீச் ஆனார். ஏன்னா அவர் பரப்புரை ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு அவர் கால் செல்லவும் இல்லை, அவர் வாகனம் செல்லவும் இல்லை. ஆனால் அவர் செல்லாத வாகனமாக அவர் போகாத இடத்துலையும் ஊடகம் போயிடுச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து காசை வாங்கிட்டு பரப்புகிற ஊடகத்துக்கு வந்து வருங்காலத்தில் ஒரு நல்ல செருப்படி இருக்குது. கடைசி கேள்வி, தமிழ் தேசியம் அழிஞ்சே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? தமிழன் என்ற உணர்வு இருக்கிற வரையும் தமிழ் தேசியம் இருக்கும். நான் தமிழன், எங்கள் அப்பா எங்கள் அம்மா தமிழன், அவனுக்கு பிறந்த நான் தமிழன், என் வாய்மொழி தமிழ் இருக்கிற வரையும் தமிழ் தேசியம் இருக்கும். அது அழிஞ்சு போகிறதுக்கான ஒரு இடம் கிடையாது, அழியாது.
ஏன் நானே எனக்கு பின்னாடி போராளியாக வருவானே தவிர என் பிள்ளை சொம்பு தூக்க மாட்டான் எந்த கட்சிக்கும். தற்கூறிங்களுக்கு பின்னாடி இவன் நடிகன், இவன் நாட்டாளுவான், இவன் வந்த உடனே மாற்றம் வந்துடும். என்ன மாற்றம் நீ கண்ட? உனக்கு ஓட்டு போட்டது 80% பேர் பெண்கள், உனக்கு ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்தது பெண்கள். 700 மதுபான கடையை மட்டும் மூடிட்டா அது செட் ஆகிடுமா? அந்த மதுபான கடை என்ன போட்டிருக்கீங்க? சில்லறை வணிக மதுபான கடைன்னு போட்டிருக்க. அப்போ பெரு வணிக மதுபான கடையே இந்த அரசு ஏற்குதா, ஏற்கலையா, மறுக்குதா அப்படின்னு கேட்க வருது இல்லை? அதாவது கம்மியான பட்ஜெட் உள்ள மதுபான கடைக்கு மட்டும் தான் இவர் தடை போட்டிருக்காரு. சில்லறை வணிகம், அதாவது பெருந்தொகை இல்லாத ஒரு மதுபான கடையை தான் நான் மூடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வருமானம் இல்லாத கடையை மூடுறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. என்னால் எனக்கு செலவு பண்ண முடியல, அரசு பள்ளியை மேம்படுத்த முடியலன்னு எத்தனை பள்ளியை மூடினேன்? அந்த மாதிரி மூட்டு போ. அங்கே வருமானம் இல்லைங்க, அதனால் மதுபான கடையை மூடுறான்னு. 712 மதுபான கடையை மூடுறேன்னு. அசோக் நகரில் 2 இருக்குது. 300 அடியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, உயர்நிலை பள்ளி இருக்குது. அதுக்கு நடுவில் சென்ட்ரலில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 அடி தரணும்னா எம்ஜிஆர் மார்க்கெட்டுக்கு முனையிலே ஒரு மதுபான கடை இருக்குது. நல்ல அரசியல் தலைவர், நல்ல முதல்வர்னா அதை மூடி காட்டு. நீ நல்லவன் நான் நினச்சிக்கிறேன். மொத்தம் அங்கே இருக்கிறதே 3 கடை தான். அசோக் நகர் அந்த ஜங்ஷனில் இருக்கிறது, கேகே நகரில். அந்த 3 கடையும் பீக்கில் போகிற கடை. நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்ததான் அதை மூடி காட்டு. நீ நல்ல முதல்வர் நான் நினைக்கிறேன்.